இப்போ இந்த கிரியா யோகம் மனிதர்களுக்கு மட்டுமா பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம ஒரு சில கோயிலில் போகும்போது யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம். அந்த யானையும் தினமும் கிரியா யோகம் பண்ணும். அதனால தான் அந்த அந்த பவர் நெத்தியில் இருக்கிறனால தான் அந்த தந்தத்துக்கிட்ட நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுக்கு அதான பலன் கிடைக்கிது. இப்போ குருவாயூரில் இருக்கிற கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை சிலை இருக்கும். அந்த யானை எந்த கேலண்டரை பார்க்க போகுது, என்ன வருஷம் தெரிய போகுது ஒன்றும் தெரியாது. பட் மாதம் மாதம் ஏகாதசி அன்னைக்கு அந்த யானை எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கும். விரதம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தால் இறந்துருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட உருவ அமைப்பை கோயிலுக்குள்ளே வச்சு அவங்க இன்னும் வணங்கிட்டு தான் வராங்க. ஸோ கடவுள் வந்து நம்மளுக்கு மட்டும் கொடுக்கல, அந்த 5 அறிவு இருக்கிற விலங்குகளுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களே கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது மனிதர் அருகே நம்ம அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸோ சிம்பிள். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த கிரியா யோகம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தசாபதி நல்லா நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 6க்கோ 8க்கோ இல்லாட்டினா விரயஸ்தானத்துக்கான கிரகங்கள் ஏதாச்சும் ஒன்று அமையும்போது அந்த ஃபஸ்ட்டு 3 வருஷம் இருக்கும்போது வீடு கட்டிடுவாங்க, வீடு வாங்கிடலாம், நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கு, லைஃப் இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோன் போட்டு வாங்கிடுவோம், வீட்டை வாங்கிடுவோம். பட் அதுக்கப்புறம் வர தசாநாதன் புத்திநாதன் எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய வீடு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சீசையில் இருக்குது சொல்லி பார்த்தீங்கல்ல. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடு வாங்குறதுக்கு முன்னாடி யார் பேரில் வீடு வாங்கணும், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் பேரில் வாங்குறதா இல்லை ஹஸ்பண்ட் பேரில் வாங்குறதா, யார் பேரில் லோன் வாங்கினா கரெக்டாக இது கட்டி முடிக்க முடியுங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வீடுங்கிறது எல்லாத்தோட லட்சியம், வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எத்தனை பேங்க்கில் சீசிங்கில் இருக்குது, பட் அவங்களுக்குலாம் அது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடு வாங்கலாமா, இப்போ கார் வாங்கினோம்னா ஃபுல்லாக லோன் கட்டி முடிக்க முடியுமா, யார் பேரில் சொத்து வாங்கலாம், இந்த பிஸ்னஸ் வந்து யார் பேரில் ஆரம்பித்தா வீட்டில் நல்லா இருக்கும். இப்போ என்னதான் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் அதிர்ஷ்டங்கிறது லேடிஸ்க்கு இருக்கும். அப்போ அவங்க பேரில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைங்க ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இயங்குறதுக்கு காரணம் அவங்க கிரகத்தில் ஒரு விஷயம் நல்லா இருக்கும். சில பேர் வந்து இன்ஜினியர் படித்தா நல்லா இருக்கும்னு இருக்கும். பட் அவங்க ஆர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, ஆர்ட்ஸ் படித்தா அவங்க நல்லா டெவலப் இருப்பாங்க. பட் இன்ஜினியர் எடுத்துட்டு ஸ்விக்கியோ ஜொமேட்டோ இந்த மாதிரி உபரோல எத்தனை பேர் ஓட்டுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயத்த வந்து பொட்டன்ஷியல் அவங்க தெரிஞ்சுக்காம தவறான விஷயங்கள், விதி மதி அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. விதியன்ட்டு வாழாமல் மதி மூலயமா நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜை வச்சு சிம்பிளாக லைஃப்பை நம்மளுக்கு என்னென்ன வேணுங்கிறத மட்டும் பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கிற அடிப்படை மிகப்பெரிய பிரச்சனை என்ன கர்ம வினையாக இருக்கும் அதை கிளியர் பண்ணாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் மிகப்பெரிய லட்சியத்தை எட்டலாம்.